பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா நாலேஜ், எதனால பிரச்சனைன்னு புரிஞ்சா அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த இடத்துல சால்வ் அந்த நிமிஷமே ஆயிடும். அவ்வளவுதான் மேட்டர். இந்த உலகத்துல தீராத பிரச்சனை, மாறாத வாழ்க்கைன்னு ஒண்ணு கிடையாது கண்ணு. நம்மளால புரிஞ்சிக்க முடியாத பிரச்சனை, புரிஞ்சிக்க முடியாத சூழல். நீ நிம்மதியா மன அமைதியோட இல்லாதப்போ குடும்பத்துக்காக நீ உயிரை கொடுத்தே உழைச்சா கூட உன் குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்காது. கடவுளை எங்க பார்க்கலாம்? கோயில்ல பார்க்கலாமா, கருவறையில பார்க்கலாமா? அப்ப கடவுள் நமக்கு எது கருவறைன்னு சொல்லி வச்சிருக்கான்? உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. ஒன்று ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணுவோம், பிஸ்னஸை விட்டுருவேன். பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஃபேமிலியை விட்டுருவீங்க. ஆனால் எவ்வளோதான் பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தாலும் மென்டல் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் தராது. அப்போ மென்டல் பேலன்ஸ் இல்லாத இடத்துல எனக்கு ஃபோக்கஸே கிடைக்காது. ஃபோக்கஸே கிடைக்காத இடத்துல என்னால் ஃபேமிலிக்கும் ப்ரொஃபஷனுக்கும் பேலன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. பேலன்ஸை கிரியேட் பண்ண முடியாத சூழலில் நிம்மதியை மறந்துடுங்க, இருக்கிற நிம்மதியே நிலைக்காது. அவ்வளோதான் சுச்சம். இதுக்கு முன்னாடி செஞ்சது செய்யாதது நான் கணக்கெடுக்கல. எப்போ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரோ அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ஒருத்தர்கிட்ட சப்போர்ட் கேட்டுட்டீங்கன்னா, யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறீங்களோ இல்லையோ, பிடிக்காததை செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க. நீங்கள் ஜோசியம் பார்க்காதீங்க நான் சொல்லலை. ஆனால் ஜோசியம் உங்களுக்கு எதிராக இருக்குன்னு நம்பினாலும் இறைவன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ சரணாலய சரணாகதினா சரண்டர் கிடையாது. அப்ப சரணாலய சரணாகதினா வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணிட்டான்? அடிமைத்தனம் நினைச்சீங்க, சரண்டர் நினைச்சீங்க. சரணாகதினா ஒபீடியன்ட். ஏன் எங்க நடைமுறையில் இது இல்லையா? நடத்த கொஞ்சம் சரியில்லையா? அப்ப நித்தம் நான் டெய்லி நீங்க பிஹேவ் பண்றதும் இட் ஹாஸ் டு பி டெய்லி பிராக்டிஸ். நித்தம் நடையும் நடைப்பழக்கம் உன் பழக்கத்தில் இருக்கணும். உன் குடும்பத்தை மதிக்கிறது உன் பழக்கத்தில் இருக்கணும். உன் எதிர்காலத்தை ரசிக்கிறது உன் பழக்கத்தில் இருக்கணும். எதிர்காலமே உருவாக்காத நீ எப்படி ரசிக்க முடியும்? ரசிக்க முடியாத ஒரு வாழ்க்கை உன்னால முன்னேற முடியாது. ரசிக்கிறதுக்கு முதல்ல ஒன்று இருக்கணும். சார், நான் இந்த மாதிரி என் பையனை வந்து ஒரு காரில் அனுப்பலான்னு இருக்கேன் சார். நீ காரில் தான் அனுப்ப போகிறோன்னு தெரிஞ்சு நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் வாழ்க்கையை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஐயோ இதெல்லாம் நாங்கள் ஆசை வேற, தீர்மானம் வேற. நடைப்பழக்கம் நித்தம் நடையும். நீ டெய்லியுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சும்மா வராது, நீ ப்ராக்டிஸ் பண்ணாதான். இதுதான் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கா? எனக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சாலும் அது நாலேஜாக தான் இருக்கும். எந்த நாலேஜை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறும். அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் நாலேஜ், எதனால் பிரச்சனைன்னு புரிஞ்சால் அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த இடத்துல சால்வ் அந்த நிமிஷமே ஆகிடும். அவ்வளோதான் மேட்டர். இந்த உலகத்தில் தீராத பிரச்சனை, மாறாத வாழ்க்கைன்னு ஒன்று கிடையாது கண்ணு. நம்மளால புரிஞ்சிக்க முடியாத பிரச்சனை, புரிஞ்சிக்க முடியாத சூழல். யாருக்கு தெரியுது? ஏன் இது சாதாரண விஷயம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் யாரு, நான் ஏன் பிறந்தேன், ஜாதகம் சரியில்லை, நான் உருப்பிட மாட்டேன், என் பையன் கஷ்டப்படுறான் அப்படின்னு யோசிக்கிற உனக்கு கடவுளால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியுமா? முடியாதா? முடிண்டா கண்ணு. அந்த கடவுளை அடையிறதுக்கு நீ எங்கே போகணும்? ஓ, அதனால தான் கடை உள்ளா, உள் கடை, அங்கே கடை, அங்கே கடை, அங்கே கடை. அது பேரே நான் கடைக்கு தான். ஏண்டா அங்கே தாண்டா கிடக்குது, அதை எடுத்து குடிக்க மாட்டேடா நீ. அவ்வளோ நேரம் நான் தண்ணியை தேன்னுக்கிறேன். நம்ம இந்த வட்டார வழக்கெல்லாம் இருக்குது தானே சேலம்ல. உன்னை இது செந்தமிழ் தான் கிடையாது. நான் புரிஞ்சு எவனோ ஒருத்தர் செந்தமிழில் பேசுகிறான் டிவியில். நீங்கள் போய் பார்க்குறீங்க, உங்கள் பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறீங்க. உங்கள் பையனுக்கு வந்து சிம்மராசி. இப்போ ஜோசிகாரன் சொல்கிறான், சிம்ம ராசிக்கு சற்றே நேரம் சரியில்லை, திருமணம் செய்தால் பிரிவு ஏற்படும், முன்பே திருமணம் ஆனவர்கள் பிரிந்து போக ஏற்படும். இதை பார்த்து நிம்மதியாக இருப்பியா? சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து மனோகாரகன் மனதை முழுமையாய் பாழாக்குவான். புத்திரபாக்கியம் அறவே இல்லை, பிள்ளைகள் இருந்தாலும் ஆபத்து நேரிடும், தினமும் ஒரு கண்டம். எல்லாம் சுத்த தமிழில் பேச. இப்போ சுத்த தமிழில் பேசி பிடிங்கிட்டான். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு ஆயா உட்காந்து நீ போய் கேட்குறேன், பாட்டி செட்டே ஆக மாட்டேங்குது பாட்டி, எவ்வளோட பார்த்தோம், ஒரு வாரமும் செட் ஆக மாட்டேங்குது. ஏன்டா கண்ணு, அது என்ன இது பிடிக்கல அது பிடிக்கலன்றான். நானே வெறுத்து போயிட்டேன், அவனுங்களாம் கல்யாணம் ஆகுமானே தெரில. அந்த பாட்டி கத்துது, ஏய் அப்படிலாம் சொல்லாத, உன் முகர கட்ட உனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. என்னெல்லாம் கட்டவெல்லாம் பெரிய ராஜாவா? அதெல்லாம் கழுத்து தானே அது. இவன் பேரன் ராஜா மாதிரி நல்லா வருவான். சும்மா அவனை போட்டு உசிரெத்துனுக்காத, கண்டிப்பாக ராணி மாதிரி அவனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும். தயவுசெய்து விட்டுரு. போய் பொல அசிங்கமாக திட்டுது. இந்த ஊர் பாட்டிங்க எப்படி திட்டுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. திட்டுவாங்களுக்கு தான் தெரியும். இருக்கிற பொழப்ப வந்துட்டு பிடிங்கின்னு வந்துடுச்சு, இது சனி, இதெல்லாம் பேசுவாங்க அவங்க. என்ன இப்போ இந்த அம்மா சுத்த தமிழில் பேசலை. ஆனால் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? திட்டு வாங்கினாங்களா, மனசு குளிந்துருமா? குளிந்துரும். எங்கள் ஊரில் அந்த மாதிரி இந்த மாதிரி நல்லதாக திட்டு வாங்கினா, கிளவி நான் போகும்போது 2 வெத்தலை எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான்.
இது உனக்கு புரியுமான்னு தெரியல. அப்போ நான் இந்த லாங்குவேஜை விட்டுறேன். இப்போ நான் அடுத்த சீரியஸ்னஸ்க்கு வரேன். என்னால் கடவுள்கிட்ட தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னா அந்த கடவுள் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. கருவறையில் இருக்கான். கடவுளுக்கான கருவறை எது? உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. இதை உணராமல் வாழும் மனிதன் அறிவிருந்தும் அறிவற்ற நிலை. உனக்கு அறிவிட்டுக்கு இந்த புரிதல் இல்லை. ஐயா, அறிவிருந்தும் அறிவற்ற நிலைனா என்ன? ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் தப்பா வந்துச்சுன்னா அவனுக்கு அந்த செயல் அறிவில்லைன்னு அர்த்தம். சாதாரண காஃபி போடுறான், ஃபர்ஸ்ட் டைம் போடுறான், கரெக்டா போட்டுருவோம்னு நினைக்கிறீங்களா? அப்போ அறிவு இருந்தும் அறிவற்ற நிலைனா உங்களுக்கு அந்த அறிவு இருந்தாலும் இறைவன் உங்களோட இருக்கிறத நீங்க உணரலனா அறிவில்லாதவன் செஞ்சா என்ன வருமோ அதுதான் வினைப்பயனா வரும். அப்போ உங்க வாழ்க்கையில ஏன் இந்த தப்புகள்லாம் காரணம் உங்களுக்கே புரியாது. நான் அறிவா தானே இருந்தேன், அறிவா இருந்த, ஆனா ஆண்டவனோட இல்லையே. இல்லையே. ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், 3 மாசம் கிரகப்பிரவேசம் பண்ணல. கேட்டா ஃபர்ஸ்ட் ஆடி மாசம், அதுக்கப்புறம் நேரம் செட் ஆகல. இப்போதான் டைம் வந்திருக்கு குருஜி, உங்க பிளஸ்ஸிங்ல நான் நவம்பர் மந்த் கிரகப்பிரவேசம் பண்ண போறேன். இப்படிப்பட்ட பிளஸ்ஸிங்கை நான் பண்ணியிருக்கேன். இப்போ நீ என்ன பண்ற? நேரம் சரியில்லை சார், இந்த வீட்டுக்கு போனோடனே என் வாழ்க்கையை மாறிடும் சார். சத்தியமா மாறாது. ஏன்னா நீ எந்த வீட்டுக்கு போனாலுமே நீ வாழ்க்கை மாறணும்னா மாறும், அந்த வீடால் மட்டும் மாறாது. மார்க் மை வேர்ட். ஏன்னா நீ இப்போ நீ போறது வெறும் ஒரு 2 bedroom அபார்ட்மெண்ட். நாளைக்கு உன் பையன் ஒரு 2 ஏக்கர்ல வீடு வாங்குறான், கசக்குமா உனக்கு? இப்ப என்னவா இருக்கியோ அது பிடிக்கலன்னா பிடிச்சதுக்கு போங்க. ஆனா கடவுள் இருக்கிற வரைக்கும் எங்க இருந்தாலும் பிடிச்ச வாழ்க்கையை வாழலாம்னு தெரிஞ்சுனே போங்க. அவ்வளவுதான் மேட்டர். ஏன் குருஜி இவ்வளோ சொன்னாரு? நீ சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எந்த ரிசோர்ஸ் உங்ககிட்ட இருக்குமோ அது இருக்குதோ இல்லையோ, எந்த ரிசோர்ஸ் அந்த செயலை கெடுக்குமோ அது இருக்கக்கூடாது. இதுக்கு தான் குருஜி விளையாட்டா தக்காளினாரா? தக்காளி சட்னிக்கு தக்காளின்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் கெட்டு போன தக்காளி வந்தா அப்போ குடும்பத்தில் எது இருக்கோ இல்லையோ நிம்மதி கெடுத்துச்சுன்னா நான் பிஸ்னஸை சூப்பராக பண்ணுவேன், ஆனால் வாழ்க்கையில் தோற்றுருவேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸே உனக்கு பண்ண போறோன்ற ப்ரெஷரே தெரியாம டைரக்டா குச்சிருக்க கிணத்துல. ஒன்று ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணுவோம், பிஸ்னஸை விட்டுருவேன். பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஃபேமிலியை விட்டுருவீங்க. ஆனால் எவ்வளோதான் பேங்க் பேலன்ஸ் வச்சுருந்தாலும் மென்டல் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் தராது. அப்போ மென்டல் பேலன்ஸ் இல்லாத இடத்துல எனக்கு ஃபோக்கஸே கிடைக்காது. ஃபோக்கஸே கிடைக்காத இடத்துல என்னால் ஃபேமிலிக்கும் ப்ரொஃபஷனுக்கும் பேலன்ஸை கிரியேட் பண்ண முடியாது. பேலன்ஸை கிரியேட் பண்ண முடியாத சூழல்ல நிம்மதியை மறந்துடுங்க, இருக்கிற நிம்மதியே நிலைக்காது. அவ்வளோதான் சுச்சம். அப்போ இன்னிலிருந்து நான் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் அழகாக பேச போகிறேன். Will everybody connect with me? அப்ப நான் வாழ்க்கையை வாழ போறேன்னு முடிவு பண்ண உடனே வெற்றி நிச்சயம்ன்ற வார்த்தை நான் சொல்றேன்னா முதல்ல இருக்கிறதோட ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நான் ரெடி ஆயிட்டேன். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? அதை எந்த டைமுக்குள்ள வேணும்னு கேட்குறீங்களோ அப்பதான் அது சக்சஸா வரும். ஏன்னா நீங்க டைம் நிர்ணயிக்காம முன்னேற்றத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அது வெறும் அனுமானம் தான், தீர்மானம் கிடையாது. தீர்மானம் கிடையாது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்ப நான் கல்யாணம் ஒன்று பண்ணிட்டேன் குருஜி, அதனாலயாவது குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க யார் வேணும்னு நீ தெரிஞ்சுக்கணும். உன் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்க உனக்கு உன்னோட மன அமைதி தான் முதல்ல தேவை. நீ நிம்மதியா மன அமைதியோட இல்லாதப்போ குடும்பத்துக்காக நீ உயிரை கொடுத்தே உழைச்சா கூட உன் குடும்பத்துக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஆனா பாவம் இது புரியாம என்ன பண்ணுவ? நான் உழைக்காத நாள் கிடையாது, வேண்டாத கடவுள் கிடையாது, ஆனா என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கு. நீ உன் குடும்பத்தை கஷ்டப்படணும்னு ஆசைப்படல, ஆனா உன் குடும்பம் சந்தோஷமா இல்லை. ஏன்னா பாவம் நீ சந்தோஷமா இல்லை. நீ சந்தோஷமா இல்லாதப்போ எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது. அதே நீங்க சந்தோஷமா இருக்கும் போது அவங்களுக்கு சந்தோஷத்தை தரணுன்ற நினைப்ப இல்லைன்னா கூட அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷம் தான் கிடைக்கும். அப்ப எனக்கு சந்தோஷம் வேணுமோ இல்லையோ, சந்தோஷத்தை கெடுக்கிற புத்தி எனக்கு இருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? சிம்பிள். முதல்ல கடவுள்கிட்ட இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? எங்க போகணும்? அவங்க கடவுளை எங்க பார்க்கலாம்? கோயிலில் பார்க்கலாமா, கருவறையில் பார்க்கலாமா? அப்ப கடவுள் நமக்கு எது கருவறைன்னு சொல்லி வச்சிருக்கான்? உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை. புரிஞ்சா? அப்ப மற்ற இடத்துக்கெல்லாம் போனா அது அங்க போயிட்டு புரியாத வயசுல உன் மனசு ஒருநிலைப்படுறதுக்கு அதுவும் போகணும்.
ஆனால் அங்கே போனால் மட்டும்தான் பவர் வரும்னா மற்ற இடத்துல கடவுள் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழலாம். சரி, நல்லா உனக்கு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, இந்த கோயிலில் சக்தி இருக்குன்னு நீங்கள் நினச்சிருங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல அங்கே இருக்கிற சக்தி இல்லைன்னு ஆகிடும். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த இடத்துல அங்கே கிடைச்ச சக்தி உங்களுக்கு கிடைக்காதுன்னு ஆகிடும். இந்த இடத்துல அங்கே கிடைச்ச சக்தி இங்கே கிடைக்காதுன்னா இந்த இடத்துல கடவுளால் உனக்கு அங்கே கொடுத்த சக்தியை கொடுக்க முடியாதுன்னு ஆகிடும். அப்போ கடவுளுக்கு அங்கே சக்தி இருந்து இங்கே இல்லைன்னு ஆகிடும். கடவுள் எல்லா இடத்துலையும் சக்தியோடு இருக்கிறதால உனக்கு எல்லா இடத்துலையும் சக்தி கிடைக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் ஆத்மயோகி கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சம் அப்போ புரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் புரியுது? உயிர் உள்ளவரை நீயே சிவத்தின் மாறாத கருவறை, இதை உணராமல் வாழும் மனிதன் அறிவிருந்தும் அறிவற்ற நிலை, இதை உணர்ந்தோருக்கு சார் புரிஞ்சுட்டேன் சார், கடவுள் என்கிட்ட இருக்கான்னு புரிஞ்சிச்சு. ஏன்னா நான் ஏன் ஒரு விஷயத்தை டிலே பண்றேன், எனக்கு அந்த ரிசோர்ஸ் இல்லை. ஆனா கடவுள் என்கிட்ட இருக்கான போது ரிசோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதை உணர்ந்து வாழும் மனிதன் நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர் உள்ளவரை, இதை உணர்ந்தோருக்கு உயிர் உள்ளவரை வெற்றியே என்றும் மாறாத உயர்நிலை. அதான் உன் லைஃப். வெற்றியே என்றும் மாறாத உயர்நிலை. ஐயா இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சியா? அப்ப என்கிட்ட இருக்க கடல் கிட்ட நான் போறேன்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு முன்னாடி செஞ்சது செய்யாதது நான் கணக்கெடுக்கல. எப்போ ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரோ அது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒன்ஸ் நீங்க ஒருத்தர்கிட்ட சப்போர்ட் கேட்டுட்டீங்கன்னா, யார் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு பிடிச்சதை செய்யறீங்களோ இல்லையோ, பிடிக்காததை செய்யக்கூடாது. நல்ல கவனிங்க. இது பேர் சரணாலய சரணாகதி. சரணாலய சரணாகதி. சார் எனக்கு மட்டும் ஒரு 10 கோடி இருந்தால் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடும் சார். சூப்பர் சார், கடவுள் தர ரெடியாக இருக்கார், இல்லை ஒரு பார்ட்னர் தர ரெடியாக இருக்கு. ஆனால் அந்த பார்ட்னர் உங்களுக்கு காசும் கொடுக்குறாரு, உங்கள் சாய்ஸுக்கும் விடுறாரு. ஆனால் அந்த பார்ட்னர் உங்களுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுவார்? அவருக்கு பிடிக்காததை செஞ்சால் சப்போர்ட் பண்ணுவாரா? சொல்லுங்கள். அவர் வரும்போதெல்லாம் கால் மேலே கால் போட்டுன்னு அவன் தண்டை பொண்ணாக்க சார் எனக்கு போய் காசு கொடுத்தான்றீங்க. அவன் காது கேட்குற மாதிரி காசு கொடுப்பானா மாட்டானா? சார் அவங்க ஆளுங்களெல்லாம் நம்பாதீங்க சார், எல்லாம் திருட்டு நாய் சார். ஏதோ அவங்ககிட்ட இருக்கவங்களாம் நல்லவன் நினைக்கிறீங்களா? குருஜி எனக்கு புரியலையே. நீ எப்பெல்லாம் சனி சுக்கிரன் சூரியன் எல்லாம் மண்ணாங்கட்டி உனக்கு எதிராக இருக்குன்னு நினைக்கிறியோ, அவங்க ஆளுங்கெல்லாம் உனக்கு எதிராக இருக்காங்கன்னு நினைக்கிற. கடவுள் உனக்கு எதிராக தான் போவார். மார்க் மை வேர்ட். ஏன்னா சனியனும் சூரியனும் சுக்கிரனும் நீ படைச்சே கடவுள் படைச்சாரா? நீங்க தான் படைச்சிங்க, கடவுள் உணர்ந்தா. ஆனா உணராத வரைக்கும் நான் இதே ஒருத்தரை பார்த்தேன். குருஜி நான் 4 தலைமுறையா ஜோசிக்கார். அப்படியா? உங்க தாத்தாக்கு தாத்தாவும் ஜோசிக்காரா? ஆமா. அப்ப அவர் எப்படியாவது ஏதாவது பரிகாரம் சொல்லி அவன் புள்ளைய பணக்காரன் ஆக்கிருக்கலாமே, இல்ல அவராது அவரோட புள்ளைய பணக்காரன் ஆக்கிருக்கலாமே, இல்ல அவராது அவன் தாத்தா அப்ப 2 பேரும் ஜோசிக்காரு, 2 பேரும் பெஸ்ட் பரிகாரமா கொடுத்து பேரனை பணக்காரன் ஆக்கிருக்கலாமே. ஒரு ஜோசிக்கார அவர் குடும்பத்தில் இருக்கனே பணக்காரன் ஆக்க முடியலன்னா உனக்கு பரிகாரம் சொல்லி நீ பணக்காரனாய் புடுங்க போறியா? நீ அறிவு இல்லை சொல்லு. இப்படி கேட்கணும்னு ஆசை, நான் கேட்கணும். ஆனா நீங்க ஜோசிக்காரனே நீங்க கோச்சிக்காதீங்க. ஸ்டில் நீங்க மனுஷனா இருக்க தான் ஜோசிக்காரா இருக்கீங்க. நீங்க ஜோசியம் பார்க்காதீங்க நான் சொல்லல. ஆனா ஜோசியம் உங்களுக்கு எதிராக இருக்கு நம்பினாலும் இறைவன் உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் புரியுது? அப்ப இறைவன் சாதகமா இருக்கானா, எனக்கு பாதகமா எப்ப மாறுவான்? அவன் மாற மாட்டான். ஆனா அவங்கள்ட்ட விலகாம நீங்க பாத்துக்கணும். எப்ப அவன் விலகுவான்? அவனுக்கு பிடிக்காதது செய்யும் போது. அப்ப சரணாலய சரணாகதினா சரண்டர் கிடையாது. அப்ப சரணாலய சரணாகதினா வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணிட்டான்? அடிமைத்தனம் நினைச்சீங்க, சரண்டர் நினைச்சீங்க. சரணாகதினா obedient, not surrender. I totally hand over. Once I hand over the situation, I will be obedient. ஒன்றும் ஒரு பெரிய டிராஃபிக் கன்ஜெஷன் வருது, உங்களால் கிளியர் பண்ண முடியல, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், ஒரு லாரியும் ஏதோ ஒரு வேனும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டக்குன்னு அங்கே ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் வராங்க, ஒரு ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்துடுறாங்க, ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்துடுறாங்க. அந்த இடத்துல யார்கிட்ட சரண்டர் பண்ணுவீங்க? ஒரு டிராஃபிக் போலீஸும் அவங்க டீமும் வர வரைக்கும் ஒரு 100 பேர் அங்கே சொல்கிறாங்க, இதை மண் எடுத்து போடுறாங்க, இதை எடுத்து போகிறாங்க, ஏதோ முடிஞ்சது பண்ணுறாங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த இடத்துக்கு டிராஃபிக் போலீஸ் அவங்க டீமோட வந்த உடனே ஆல்ரெடி ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் பண்ணுவோம் சார், நாங்கள் தான் தண்ணி ஊற்றோம் சொல்லுவீங்களா? அவர் வந்த உடனே அந்த சிச்சுவேஷன் அங்கே சரண்டர் பண்ணுவீங்களா? இப்போ நீங்கள் அங்கே சரண்டர் பண்ண காரணம் பயந்தா இல்லை இஸ் கேப்பபிள் தென்னஸா? ஓ, இதுதான் சரணாலய சரணாகதியா? யூ ஆர் நாட் சரண்டரிங் அவுட் ஆஃப் இன்கேப்பபிலிட்டி, யூ ஆர் சரண்டரிங் டு த பெஸ்ட் பர்சன் who will get the best for you. அப்பாங்க சரண்டர்ன்ற வார்த்தைக்கு பதிலா ஒபீடியன்ட். சார் அவர் போலீஸ்கார சொல்ல நான் கேட்க மாட்டேன் சார், என்னோட சின்ன பையன் சார், அவரு எனக்கு 56 வயசு சார். அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 37 வயசு. அங்க நீங்க அவர் சொல்றத ஒபீடியண்டா கேட்பீங்களா இல்ல வாக்குவாதம் பண்ணுவீங்களா? ஐயா கொஞ்சம் எல்லாம் தள்ளி போங்க, அந்த இடத்துல ஒரு போர்டு வைங்க சார், நீங்க அங்க கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, எல்லாம் தள்ளி நிப்பீங்களா இல்ல அப்படியே ஒபீடியண்டா இல்லாம இருப்பீங்களா?
once I hand over the situation to somebody who's in charge for that situation, my cooperation is not even an action, in obedience. In obedience. சரணாலய, அது ஏன் சரணாலய சரணாகதினார் அவர் கடவுள்? அப்பா அதை புரிஞ்சுக்கணும். காத்தால பறவை அப்படியே ஃபுல் ஸ்டொமக்கில் ஏமிச்சுக்குமா, எம்டி ஸ்டொமக்கில் ஏமிச்சுக்குமா? கலக்குறீங்களே. ஆனால் ராத்திரி பறவை கூட்டுக்கு ஃபுல் ஸ்டொமக்கில் வருமா, எம்டி ஸ்டொமக்கில் வருமா? ஃபுல் ஸ்டொமக்கில். ஆனால் எம்டி ஸ்டொமக்கோட ஏஞ்ச பறவை இனி காத்தால எந்த கடைக்கு போய் சிப்ஸ் சாப்பிட்லாம், எந்த கடையில் போய் பட்டு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணுமா, இல்லை அப்படியே பிளண்ட்டாக வெளியே போயிட்டு ஸ்டொமக் ஃபுல்லோட வெளியே வருமா? ஏஞ்சது வெறும் வயிற்றோட, ஆனால் திரும்பி வந்தது முழு வயிற்றோட. இதுக்கு தான் கடவுள் அங்கே சரணாலயம்னு ஒரு பேர் வச்சிருக்கானா? சரணாகதி மட்டும் வைக்கலையா? ஒரு பறவை எக்ஸாம்பிளாக சொல்கிறானா? ஒரு பறவைக்கே காத்தால ஏஞ்சிக்கும் போது நிம்மதியா வெளியே போகுதுன்னா, கடவுள் அதுக்கு என்ன வேணுமோ வச்சிருப்பான்ற சந்தேகம் இல்லாம அதுவே கூட்ட விட்டு பறக்குது. அப்ப இங்க கடவுள் உனக்கு ஒண்ணு சொல்றான், டே கண்ணு, உனக்கானதான் நான் இந்த உலகத்துல வச்சிருக்கேன், ஆனா நீ அதுக்கான வேலையை செஞ்சுதான் ஆகணும். அந்த இடத்துலயே பேண்டணும் படுத்தணும் இருந்தனா ஒன்னும் உருப்படாது. பறவை மாதிரி நீ வெளியே போய் உழைக்கணும். அதுதான் சரணாலய சரணாகதி.